கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக இந்த மாதத்தின் முதலாம் நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின் வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54 அதிகாரம் 3வது வசனம். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை, தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற விசேஷித்த வாக்குத்தத்தம், இந்த வருடத்தில் நீ பெருகுவாய். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரு இருளாக இருக்கலாம், அடைக்கப்பட்ட வாசல்களாக இருக்கலாம், தடைகளை நீ காண்பாய். நீ இன்னும் உன்னுடைய நம்பிக்கையிலே எந்த விதமான மேன்மையும் இல்லாதபடிக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி ஒருவேளை நீ உன்னுடைய இதயத்திலே அங்கலாய்த்து கொண்டிருப்பாய். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய். இந்த மாதம் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். உன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து தேவைகளையும் அவர் சந்திப்பார். உன்னுடைய பொருளாதாரத்தில் நான் எப்படி இந்த மாதத்தை நடத்துவேன், எனக்கு வரக்கூடிய சொற்ப வருமானம் நான் எப்படி என் குடும்பத்தை நடத்த முடியும், ஒருவேளை உன் இதயத்தில் நீ கலக்கத்தோடு கூட இருக்கிறாயா, கர்த்தர் உன்னை அற்புதங்களை காணப்படுவார். மீதியான துணிக்கைகளை எடுக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு முன்பதாக ஒருவேளை அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், எந்த நம்பிக்கையும் இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகளை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார், உன் குடும்பத்தை பெருக பண்ணுவார், உன் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் அவர் உனக்கு திருப்ப கொடுப்பார். உன்னுடைய சமாதானம், உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய மேன்மை எல்லாவற்றையும் அவர் உனக்கு திருப்ப கொடுத்து உன்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுவார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனமகிழ்ச்சியின் மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் மாற்றுவார். இழந்து போனவைகளை அவர் கொடுப்பார். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசுவை பிடித்துக்கொள், இயேசுவை வைராக்கியமாக பிடித்துக்கொள். நான் உம்மை விடேன் ஆண்டவரே, நீர் என்னோடு கூட என் குடும்பத்தோடு கூட இருந்து என்னை வழி நடத்தும். இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் பதிந்து அனுதினமும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இரு. கர்த்தர் என்னை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருக பண்ணுவார். சொல்லிக்கொண்டே இருங்க. சத்துரு வெட்கப்படுவான், உங்களுடைய எல்கைகள் விரிவாக்கப்படும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிற இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் இடம் கொண்டு பெருக நீர் உதவி செய்ய போற தயவிற்காய் ஸ்தோத்திரம். பலவீனங்களை மாற்றும் ஆண்டவரே, வியாதியை மாற்றும், அனாவசியமான செலவுகளுக்கு கர்த்தர் குடும்பத்தை விலக்கி காத்துக்கொள்ளும். அவளுடைய வருமானம் இந்த மாதத்தில் பெருகுவதாக. மீதியான துணிக்கைகளை எடுக்க உதவி செய்யும். அனாவசியமான செலவுகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபையின் கரங்களின் ஆளுகைக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.